ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஐடி சேலம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கவர்மெண்ட் ஹெச்பி லேப்டாப். இந்த லேப் வந்து டெட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணிட்டு இருப்பதுக்குள்ளே ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஃபால்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, அந்த கவர்மெண்ட் லேப்க்கு எனக்கு வந்து ஸ்கெமேட்டிக்ஸ் கிடைக்கல. ஸோ அப்போ நான் எந்த மாடல்லேருந்து எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டெல் ஏலியன் வேறுங்கிற ஒரு கேமிங் லேப்டாப்போடது தான் ஸ்கெமேட்டிக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு அடாப்டர்லேருந்து 19.5 வரும் இல்லையா, அது என்ன பேரில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, விங்கிற பேரில் 19.5 வோல்டேஜ் வரும். அப்போ இந்த 19.5 வந்து ஃபஸ்ட்டு ஒரு என் சேனல் பெட்டில் கொடுத்துருக்கோம், என் சேனல் மாஸ்பெட்டில் கொடுத்துருக்கோம், ட்ரைனில் கொடுத்து சோர்ஸில் எடுக்கிறான். ஓகேங்களா? இந்த பெட்டு வந்து என்ன பேரில் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஏசி பெட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஏசி பெட்டு எதுக்குன்னு பார்க்குறீங்கன்னா, இந்த இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்எஸ்சி ரெசிஸ்டர்னு ஒரு ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. அதாவது கரண்ட் சென்ஸ் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த கரண்ட் சென்ஸ் ரெசிஸ்டர் வந்து இப்போ சிஸ்டம் வோல்டேஜ் லைனில் போகிற வோல்டேஜ் வந்து ஏதாவது ஒரு கெப்பாசிட்டி என்ன ஆயிடுச்சு, ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் மூலியமா யாருக்கு தெரியும்? சார்ஜிங் ஐசிக்கு தெரியும். அப்ப இந்த சார்ஜிங் ஐசி வந்து இந்த ஏசி பெட்டுக்கான கேட் வோல்டேஜ் என்ன பண்ணிடும்? கட் பண்ணிடும். அப்ப இந்த பெட்டு என்ன ஆகாது? ஆன் ஆகாது. அப்ப ஆன் ஆகலங்கக்குள்ள உங்களுக்கு வந்து ட்ரைன்ல இருந்து சோர்ஸுக்கு உங்களுக்கு என்ன வராது? வோல்டேஜ் வராது. அப்ப அது வராதா? அப்ப அதனால உங்களுக்கு இந்த சிஸ்டம் வோல்டேஜ் லைன்லயும் உங்களுக்கு வோல்டேஜ் வராது. இப்ப ரெண்டாவதா இன்னொரு பெட்டு போட்டிருக்கான். இது என்ன பெட்டு தான்? என் சேனல் பெட்டு தான். இந்த பெட்டு வந்து நம்ம ஆர்பி பெட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து ரிவர்ஸ் பிளாக்கிங் பெட். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடாப்டர் வந்து பொலாரிட்டி மாற்றி போட்டாலோ, இது அடாப்டர் வந்து நம்மளால பொலாரிட்டிலாம் மாற்றி போட முடியாது. இது வந்து அந்த யூனிவர்சல் சார்ஜர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சார்ஜரில் இந்த மாதிரி பிரச்சனை வரும். அந்த போர்டு ஏதாவது டேமேஜ் ஆகக்கூடாதுன்ட்டு இந்த பெட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து சரி, ஓகே. அப்போ நம்ம வந்து அடுத்ததான் என்ன செக் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்இ சீரிஸ் லைனில் நமக்கு 19.5 வோல்டேஜ் வருதான்னு பார்க்க போகிறோம். அப்போ 19.5 வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா இந்த பெட்டும் என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஆன் ஆனதுனால தான் உங்களுக்கு என்ன வருது? இந்த 19.5 வோல்டேஜ் இங்கே வருது. சப்போஸ் இந்த ஆர்ஏசி ரெசிஸ்ட் வோல்டேஜ் லைனில் வோல்டேஜ் வரல அப்படின்னா இந்த பெட்டு என்ன இருக்கலாம்? ட்ரிப் ஆயிருக்கலாம். அப்போ இந்த பெட்டு ட்ரிப் ஆகிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அதுல ரெண்டு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிஸ்டம் வோல்டேஜ் லைன்ல ஏதாவது கெப்பாசிட்டோ இல்ல ஐசியோ ஏதோ ஷார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த பெட் என்ன ஆயிரும்? ட்ரிப் ஆயிரும். இல்ல அப்படின்னா இது வந்து சார்ஜிங் ஐசி. இந்த சார்ஜிங் ஐசி வேலை செய்யாததுனால இதுக்கு என்ன வோல்டேஜ் கிடைக்கல? கேட் வோல்டேஜ் கிடைக்கல. அதனால இது என்ன இருக்காது? ஆன் ஆயிருக்காது. இது ஆன் ஆகாததுனால உங்களுக்கு சிஸ்டம் வோல்டேஜ் லைன் கிடைக்கல. ஸோ நம்ம வந்து ப்ராக்டிக்கலா அந்த போர்டு அட்டன் பண்ணி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசி ஜாக்கு. நம்ம அடாப்டர் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக் வழியாக தான் போர்டுக்கு வரும். அப்போ இதில் வந்து உங்களுக்கு 19.5 வரும். இந்த 19.5 இந்த காயில் வழியாக போயிட்டு ஃபர்ஸ்ட் எங்கே போகும்னு சொன்னா ஏசி பெட்டுக்கு ஒரு பெட் சொன்னா, அப்போ இதுதான் அந்த பெட்டு. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோர்ஸில் கொடுத்து எதில் எடுத்திருக்காங்க? ட்ரைனில் எடுத்திருக்காங்க. அப்போ 1 2 3 என்னது? சோர்ஸு, 4 கேட்டு, அப்போ மீதியெல்லாம் என்னது? ட்ரைனு. அப்போ அடுத்தது இது ஏசி பெட்டு. இது என்ன பெட்டு? ஆர்பி பெட்டு. அப்போ இது வழியா போயிட்டு இதுலயும் சோர்ஸ்ல கொடுத்து எதில் எடுக்கிறாங்க? ட்ரைன்ல எடுக்கிறாங்க. அடுத்தது எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஏசி ரெசிஸ்டர். அப்போ எல்லா போர்ட்லயும் ஆர்ஏசி ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. மற்ற ரெசிஸ்டர் கம்பேர் பண்ணக்குள்ள கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுவும் இல்லாமல் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 010ங்கிற மாதிரி ஒரு வேல்யூ போட்டிருக்காங்க. அப்போ ஈஸியா வந்து கண்டுபிடிச்சலாம். இப்போ நாம இதுல என்ன செக் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுல 19.5 வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ண போறோம். அப்போ 19.5 வோல்டேஜ் வரலன்னா அந்த ஏசி பெட்டு என்ன இருக்கும்? ட்ரிப் ஆயிருக்கும். அப்போ ட்ரிப் ஆகிறதுக்கு ரெண்டு காரணம் சொல்லியிருந்தேன். ஒன்னு ஆர்எஸ் ரெசிஸ்டர் லைன் ஏதாவது, அது சிஸ்டம் வோல்டேஜ் லைன் ஏதாவது ஷார்ட் ஆயிருந்தது அப்படின்னா அந்த பெட் என்ன ஆயிரும்? ட்ரிப் ஆயிரும். இல்லை அப்படின்னா சார்ஜிங் ஐசி வேலை செய்யலனாலும் அந்த பெட் என்ன ஆயிரும்? ட்ரிப் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ வந்து வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். அடாப்டர் வந்து நான் டிசி ஜாக்ல கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ப்ரோப் வந்து கிரவுண்ட்லையும் இன்னொரு ப்ரோப் வந்து இந்த ஆர்எஸ் ரெசிஸ்டர் லைன்லயும் வைக்கிறேன். இப்போ எனக்கு என்ன வரல? வோல்டேஜ் வரல. அப்போ அந்த வோல்டேஜ் வராதுக்கு ரெண்டு காரணம் சொல்லியிருந்தீங்களா? ஒன்று வந்து அந்த லைன் என்ன ஆயிருக்கலாம்? ஷார்ட் ஆயிருக்கலாம். இல்லை சார்ஜிங் ஈஸி வேலை செய்யாததுனால ஏசி பெட் என்ன ஆயிருக்கலாம்? ட்ரிப் ஆயிருக்கலாம். அப்போ நான் வந்து அந்த லைன் என்ன கட்டுதான்னு பார்க்குறேன்? ஷார்ட் கட்டுதான்னு பார்க்குறேன். இந்த லைன் என்ன காட்டல? எனக்கு ஷார்ட் காட்டல. அப்போ வந்து ஏசி பெட்டி ட்ரிப் ஆயிருக்கு. அப்போ வந்து ஏசி பெட்டி ட்ரிப் ஆகிறதுக்கு ரெண்டு காரணம் சொன்னேன். ஒன்று இந்த லைன் என்ன ஆயிருக்கலாம்? ஷார்ட் ஆயிருக்கலாம்னு சொன்னேன். இல்லை சார்ஜிங் ஈஸி வேலை செய்யாததுனால உங்களுக்கு இந்த பெட்டு என்ன இருக்கும்? ட்ரிப் ஆயிருக்கும். அதனால 19.5 இது வழியா வரல, இது வழியாகவும் வரல. அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆர்எஸ் ரெசிஸ்டர் வழியாகவும் வரல. அப்போ சார்ஜிங் ஐசி எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த போர்டுக்கு வேற ஸ்கிமேட்டிக்ஸ் இல்லை. அப்போ சார்ஜிங் ஐசி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன கனெக்டர்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி கனெக்டர். இப்போ பேட்டரி கனெக்டர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பக் சர்க்கியூட்டே போட்டிருப்பான். ஏன்னா பேட்டரிக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் என்ன பண்ணியிருப்பான்? ஒரு பக் சர்க்கியூட் போட்டிருப்பான். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஐசி இருக்கும். அதுதான் இந்த ஐசி. அப்போ இது பேர் பார்த்தாவே தெரியுது, BQ24800ங்கிறது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஐசி தான்.
அப்போ இந்த சார்ஜிங் ஐசிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் வருதா, அது மாதிரி நம்ம செக் பண்ண வேண்டியதான். சரி, இப்போ இந்த ஐசி வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணோம். இப்போ வந்து ஒரு ஐசி ஒர்க் ஆகுதுன்னா அதுக்கு என்ன வோல்டேஜ் கொடுக்கணும்னா ஒர்க்கிங் வோல்டேஜ் கொடுக்கணும். இப்போ இந்த BQ24800 பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஐசி தானே. அப்போ இதோட ஒர்க்கிங் வோல்டேஜ் வந்து என்ன லைனுன்னு தெரியல. இப்போ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 28 பின் இருக்கு. அப்போ 28 பின்ல எது வந்து ஒர்க்கிங் வோல்டேஜ்னு நமக்கு தெரியல. இதுக்கு என்ன கிடையாதுன்னா ஸ்கிமேட்டிக்ஸும் நம்ம கிட்ட கிடையாது. அப்போ எப்படி இது வந்து எது ஒர்க்கிங் வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஷீட். அப்போ வந்து நெட்ல போயிட்டு BQ24800 டேட்டா ஷீட்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், இந்த ஐசியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைச்சிரும். அப்போ அது மாதிரி நான் செக் பண்ணக்குள்ள எனக்கு பார்த்தீங்கன்னா 28வது பின்னு என்னன்னு சொல்றாங்கன்னா ஒர்க்கிங் வோல்டேஜ், அதாவது விசிசின்னு சொல்றாங்க. அப்போ வந்து டாட் இங்க இருக்கு, டாட் இங்க இருக்குங்க இல்லையா. அப்போ வந்து ஒரு சைடு வந்து 3, 4, 5, 6, 7, அப்போ இது 14, 21, இது 28. அப்போ இதுதான் 28வது பின்னு. எனக்கு இதுல என்ன வரணும்னா வோல்டேஜ் வரணும். மல்டிமீட்டரை வோல்டேஜ் மோட்ல வைக்கிறேன். அப்போ இதில் வச்சுட்டு நான் செக் பண்ணுறேன். எனக்கு என்ன வரல, வோல்டேஜ் வரல. அப்போ நீங்கள் அப்படியே இந்த லைனை பிடிச்சிட்டு போனாவே இங்கே ஒரு ரெசிஸ்டர் போட்டிருக்கான் தெரியுதுங்களா. அப்போ அந்த ரெசிஸ்டர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் லைட்டாக அது டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு. சென்ட்ரா இது என்ன ஆகிற மாதிரி இருக்கு, டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு. நடுவில் இருக்க அந்த 0 என்ன ஆயிடுச்சு, இதாயிடுச்சு. இது வந்து ஒரு 10 ஓம்ஸ் ரெசிஸ்டர். சார்ஜிங் ஐசிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஓம்ஸ் ரெசிஸ்டர் போட்டு ஒரு கெப்பாசிட்டர் போட்டு அதுக்கப்புறம் தான் எதுக்கு எடுத்துருப்பாங்கன்னா சார்ஜிங் ஐசிக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்போ இந்த ரெசிஸ்டர் என்ன ஆன மாதிரி தெரியுதுன்னா லைட்டாக பர்ன் ஆகி ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் அதோட வேல்யூ நான் செக் பண்ணி பார்க்குறேன். அந்த இடத்துல 10 ஓம்ஸ் போட்டிருக்காங்க, நான் 10 ஓம்ஸ் காட்டுதான் நான் செக் பண்ணுறேன். எனக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா 97K காட்டுது. அப்போ இது வந்து 100 மேலே காட்டுது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஓம்ஸ் ஆயிடுச்சு. அதாவது ஏன் ஹை ஓம்ஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆப்போசிட் லைனில் ஏதாவது ஷார்ட் இருந்து அது வழியாக மேக்ஸிமம் ஆம்பியர் போக்குள்ள இது என்ன இருக்கலாம், ஓப்பனாக இருக்கணும். ஆனால் இது என்ன இருக்குன்னா ஹை ஓம்ஸாக இருக்கு. சரி, ஓகே. இப்போ ஆப்போசிட் லைனில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிறதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று, இந்த ரெசிஸ்டரோட ஆப்போசிட்ல வந்து ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருக்கான். இந்த கெப்பாசிட்டர் ஒன்று ஷார்ட் ஆயிருக்கலாம், இல்லை இந்த ஐசி ஷார்ட் ஆயிருக்கலாம். அப்போ இந்த ஐசி வந்து சரி, இந்த கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட் ஆகிறதுக்கான பர்சன்டேஜ் கம்மி தான். ஏன்னா புது லேப்ல கெப்பாசிட்டர் அவ்வளோ சீக்கிரம் ஷார்ட்லாம் ஆகாது. அப்போ மோஸ்ட்லி ஐசியாக தான் இருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த லைன் வந்து என்ன கட்டுதான்னு பார்க்கலாம்னா ஷார்ட் கட்டுதான்ட்டு பார்க்கலாம். அடாப்டர் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை என்ன செக் பண்ணி பார்க்குறேன்னா ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணுறேன். எனக்கு 5 ஓம்ஸில் கண்டினியூட்டி காட்டுது. அப்போ இந்த லைன் என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ஷார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஷார்ட் ஆயிடுச்சு. அப்போ ஷார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த ரெசிஸ்டர் நீங்கள் என்ன பண்ணணும், மாற்றணும். இந்த பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கே இதுதான். இந்த ரெசிஸ்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இல்லை ஐ ஓம்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மாற்றிடுவாங்க. மாற்றின உடனே மறுபடியும் அது என்ன தான் ஆகும், ஓப்பன் தான் ஆகும். அப்போ அவுட்புட் லைனில் ஏதாவது ஷார்ட் இருக்கான்னு பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும், இந்த ரெசிஸ்டர் சேஞ்ச் பண்ணணும். அப்போ அந்த அவுட்புட் லைனில் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் இந்த கெப்பாசிட்டி எடுத்து பார்க்குறேன். அடுத்தது அப்பயும் ஷார்ட் இருக்கு அப்படின்னா இந்த ஐசி தான் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சரி, நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்து பார்க்குறேன்னா அந்த கெப்பாசிட்டர் மட்டும் லைட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். நான் ஃபுல்லாலாம் எடுக்கல. சரி, ரெசிஸ்டர் சரி அந்த கெப்பாசிட்டர் நான் என்ன பண்ணிட்டேன், லைட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். சரி, இப்போ இந்த லைன் ஷார்ட் காட்டுதான்னு பார்க்கலாம். பி அந்த லைன் என்ன காட்டுது, ஷார்ட் காட்டுது. ஸோ அப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐசி தான். ஸோ ஐசி எடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஐசி எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் அந்த லைன் ஷார்ட் காட்டுதான்னு செக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்ன காட்டல, லைன் வந்து ஷார்ட் காட்டல. அப்போ வந்து ஐசி தான் என்ன இருக்கு, ஷார்ட் ஆயிருக்கு. கெப்பாசிட்டர்லாம் நல்லா தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஐசி ப்ளஸ் இந்த ரெசிஸ்டரும் சேஞ்ச் பண்ணிட்டா லேப்டாப் ஆன் ஆகும். சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம சார்ஜிங் ஏசியும் மாற்றாச்சு, ப்ளஸ் அந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணிட்டோம் மாற்றியாச்சு. இப்போ வந்து அடாப்டர் இன்ஜெக்ட் பண்ணி வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது ஆர்ஏசி ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர் லைனில் வோல்டேஜ் வருதான்னு பார்த்துடலாம். ஸோ 19.5 வருது. அப்போ லேப்டாப் ஆன் பண்ணால் ஆன் ஆகணும். ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். சரி, ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்களும் சிப் லெவலில் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே இருந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.